ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரத்த சோகையை போக்கும் இரும்பு சத்து நிறைந்த ராகி இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ராகி ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு தேவையான நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு. எஸ்பெஷலி நம்மளோட போன் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கு. நமக்கு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவுல இருக்கு. இதுல நார்ச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அதிக அளவுல இருக்கு. அது மட்டுமல்லாமல் புரோட்டீனும் அதிக அளவுல இருக்கு. ஸோ வாங்க 100 கிராம் ஆஃப் ராகியில எவ்ளோ சத்துக்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 100 கிராம் ஆஃப் ராகியில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 344 எம்ஜி ஆஃப் கால்சியம் இருக்கு. ஸோ 100 எம்எல் ஆஃப் மில்க்ல ஒன்லி 128 எம்ஜி தான் கால்சியம் இருக்கு. ஆனா 100 கிராம் ஆஃப் ராகியில கிட்டத்தட்ட 344 எம்ஜி ஆஃப் கால்சியம் இருக்கு. அண்ட் 12 கிராம் ஆஃப் ஃபைபர் இருக்கு. அண்ட் அயர்ன் 4 எம்ஜி இருக்கு. சோடியம் 11 எம்ஜி இருக்கு. அண்ட் பொட்டாசியம் 408 எம்ஜி இருக்கு. புரோட்டீன் 7.3 கிராம்ஸ் இருக்கு. நாம இன்னைக்கு பண்ண போறது இன்ஸ்டன்ட் ராகி இட்லி. ஸோ ஹோல் ராகியை நம்ம யூஸ் பண்ணாம ராகி பவுடரை வச்சு நம்ம இன்ஸ்டன்டா பண்ண போறோம். ஸோ குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைபாடு இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா ராகியை உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்ல சேர்த்துக்கோங்க. ஸோ வாங்க இப்ப இன்ஸ்டன்ட் ராகி இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் தேவையான அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுல 1 கப் ராகி பவுடர் ஆட் பண்றேன். ஸோ இப்போ இதுல தேவையான அளவு சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour புளிக்க வைக்க போறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டரை நம்ம இட்லி பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 15 to 20 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் ராகி இட்லி இஸ் ரெடி. ஸோ இதே பேட்டர்ல நீங்க தோசையும் வாத்துக்கலாம். ஸோ தோசையும் நல்லா கிறிஸ்பியா வரும். ஸோ பாருங்க, ராகி இட்லி அண்ட் ராகி தோசா. ஸோ இதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோட வச்சு சாப்பிடலாம்.